திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண் உருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் தெய்வமில்லை. நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வரு பொற்றாழியம் உயிர் துணையே. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாகிய தில்லைகுத்த பெருமானுடைய திருவடி கமலங்களையும், நம்மை இந்த ஞான நிலையிலே உய்வுபடுத்தி ஞானாசிரிய பெருந்தகையுடைய திருவடி கமலங்களையும், நமக்கு ஞானதீக்கை வழங்கி நம்மை நாடு மேம்படுத்தி இருக்கக்கூடிய திருக்கைலாயபுரம் வரை திருவாவூர் ஆதினத்து குருமுகா சன்னிதானங்குடி திருவடி கமலங்களையும் மனமொழி மெய்களால் அடிநாயை வழுத்தி வாழ்த்தி குறித்து போற்றி ஏற்றி இன்றைய நன்னாளிலே திருமாளிகை தேவர் பெருந்தகையார் அருள் செய்த 9ஆம் திருமுறையிலே 4வது திருப்பதிகமாக விளங்கக்கூடிய காந்தார பண்ணில் அமைய பெற்ற இணங்கிலா ஈசன் என்ற திருப்பதிகத்தில் நாம் 3 திருப்பாடல்களை நம்முடைய அறிவு கேட்டியவாறு பண்ணிலும் பொருளிலும் சிந்தித்து வந்தோம். எனவே இந்த திருப்பாடலை மீண்டும் ஒருவாறு நினைவுபடுத்தி கொண்டு 4வது பாடலிலிருந்து நாம் இந்த திருப்பதிகத்தை துவங்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருமாளிகை தேவருடைய திருவிசைப்பா 9ஆம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஜ் தலம் திரு தில்லை கோயில் தாளம் கண்ட கதி. இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு, இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு, மனங்குள் சீர்தில்லை வாணன் மணகடியார்கள் வன்மை, மனங்குள் சீர்தில்லை வாணன் மணகடியார்கள் வன்மை, குணங்களை கூற வீரில் கோரை வாய்ப்புறர் பிண்ட, குணங்களை கூற வீரில் கோரை வாய்ப்பீரர் பிண்ட, பிணங்களை காணா கண்பாய் பேசாத பேய்களோடே, பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே, எட்டுரு பிறவி என்னை ஆண்டவன் நீண்டு சோதி, எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி, விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீராத, விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத, துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும், துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும், பிட்டரை காணா கண்பாய் பேசாத பேய்களோடே,
பிட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே அருள் திரள் செம்பொன் சோதி அம்பலத்தாடுகின்ற அருட்திரள் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பக்கு அன்பு செய்யா அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்கள்ளாய அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்கள்ளாய பிரட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிரட்டரை காணா கள் வாய் பேசாத பேய்களோடே. இதுகாலம் இவ்வாறு இந்த 3 திருப்பாடல்களை நாம் சிந்தித்திருந்த நிலையிலே 4வது திருப்பாடல் துணுக்கென அயனும் மாலும் என்று துவங்கப்படுகின்ற 4வது திருப்பாடல். சிற்றம்பலம். துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால் துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால். முதல் வரி 2 முறையாக அடியேன் பாடுகின்றேன். துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால் துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால். இப்பொழுது 2வது வரி. அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா. 2வது வரி 2 முறையாக அடியின் முழுமையாக பாடுகின்றேன். அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா. இப்பொழுது முதல் வரியும் 2வது வரியும் சேர்த்து 2 முறையாக ஒரு வரி. துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால் துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால் அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா. இப்பொழுது 3வது வரி முதல் வரியை போலவே. சினுக்கரை செத்தர் கொத்தை சினுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை சினுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை. 3வது வரி முழுமையாக 2 முறையாக அடியும் பாடுகிறேன். சினுக்கரை செத்தர் கொத்தை
சிதம்பரை சீத்தை ஊத்தை சிணுக்கரை செத்த கூத்தை கொத்தை. சிதம்பரை சீத்தை ஊத்தை சிணுக்கரை செத்த கொத்தை. சிதம்பரை சீத்தை ஊத்தை சிணுக்கரை செத்த கொத்தை. சிதம்பரை சீத்தை ஊத்தை. பொழுது 4வது வரி. மிணுப்பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. 4வது வரி 2 முறையாக அடி. பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. இப்பொழுது 3வது வரியும் 4வது வரியும் இணைத்து 2 முறையாக. சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை. சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை. பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. இப்பொழுது பாடல் முழுவதும் தாளமிட்டு ஒரு வரியும் 2 முறையாக. துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால். துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால். அணுக்கருக்கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா. அணுக்கருக்கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்லா. சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை. சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை. பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. வாய் பேசாத பேய்களோடே. ஆக பெரியவர்களே, நம்முடைய திருமாளிகைத்தேவர் பெருமகனார் சிவபெருமான் முன்னொரு காலத்தே திருமால் நான்முகனுக்கு அடிமுடி காணாது காட்சி கொடுத்தான் என்ற வரலாறு எல்லாருமே அறிந்திருப்போம். நம்முடைய 12 திருமுறைகளில் அருளாளர் பெருமக்கள் பலமுறையும் சொல்லுகின்ற வரலாறு என்னென்று கேட்டீங்கன்னா, திருமாலும் பிரமனும் காண முடியாத பெருமான், முப்புறங்களை எரித்த பெருமான், சிலை வளைத்த மேருமலையை வளைத்த பெருமான், ஆழகால விடத்தை உண்ட பெருமான், யமனை எட்டி உதைத்த பெருமான் என்கின்ற இந்த செய்திகள் எல்லாம், அப்புறம் ராவணனை அடர்த்திய பெருமான் என்ற செய்தியெல்லாம் பலமுறை சொல்லப்படும். அதுபோல் 9ஆம் திருமுறையிலும் இந்த செய்தி காணப்படுகின்றது. துணுக்கென அயனுமாலும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி. திருமாலும் பிரமனும் அஞ்சும்படியாக சிவபெருமான் தீப்பிழம்பாக நின்றான். அப்போ தங்களுடைய தன்முனைப்பின் காரணமாக ஒருவரை ஒருவர் வாதம் செய்து கொண்டிருந்த நிலையிலே அங்கு பெருமான் அவர்கள் முன்பு சோதியாக தோன்றி நின்றான். அப்பொழுது சோதியை கண்ட பொழுது இருவரும் துணுக்கென சற்று வெடுக்கென்று அஞ்சிய நிலையிலே, இந்த அச்சம் என்பது அறியாமை ஆகிய ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாடு. மத மாச்சரிய குரோதலோப மதவருடை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்ற திருப்பதிகத்திலே, ஓனகாந்தன் திருத்தலி என்ற திருப்பதிகத்திலே காட்டுவார். அப்போ அச்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குற்றம்
ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாடு. இது இறைவனை வணங்குகின்ற அடியவர்களுக்கு கிடையாது. ஆனால் தன்முனைப்பின் காரணமாக திருமால் அந்த அயன் ஆகிய இருவருக்கும் வந்து நின்றது என்பதை அப்படி நுணுக்கமாக காட்டி, அப்படி இரண்டு பேருக்கும் தொடர் வரும் சுடராக நின்று ரெண்டு பேரும் மேல் கீழ் செல்லுகின்ற நிலை அளவிற்கு பெருமான் அப்படி உயர்ந்தும் ஆழ்ந்தும் சென்றார். அப்படிப்பட்ட பெருமான் அவங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் காணப்பட முடியாத நிலையில் இருக்க, அடியார்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டாக சமீபத்தில் வந்து அருள் செய்கிறார். அப்படி விரைவாக அவர்களுடைய நெஞ்சத்திலிருந்தே வந்து பெருமான் அருள் செய்கிறார். அவருடைய அறிவின்கண்ணே நின்று அருள் செய்கின்றார் என்ற நிலையிலே அப்படி அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பலத்து ஆடிக்கு அல்லா, இப்படிப்பட்ட பெருமானுக்கு அப்படி பணி செய்யாது, அவனை காணாது பேசாது இருக்கக்கூடிய சினுக்கரை. இந்த சினுக்கரை அப்படிங்கிறது அப்படி இறைவனை வணங்காது காலத்தை தாழ்த்தி உலக இன்னல்களுக்காக கலங்கி அப்படி அழுது கொண்டிருக்கக்கூடிய சோம்பேறிகளையும் வீணான அந்த பாவ செயல்களை செய்கின்ற பாவிகளையும் அதுபோல சொல்றார், செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரையினர். அப்படிப்பட்ட அந்த இழிச்செயல்களை செய்கின்ற கீழ்மக்கள். யார் கீழ்மக்கள்? குலத்தால் ஒருவர் உயர்ந்தோ தாழ்வோ என்பது அல்ல, செயலை பொறுத்து நிற்பதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப கீழான செய்பவர் செயல்களை செய்தால் அவன் கீழ்மக்கன், மேலான செயல்களை செய்தான் அவன் மேன்மக்கன். ஆகையினால் அப்படி அந்த கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை அப்படிப்பட்ட கயவர்களை என்னுடைய கண் காணாது, என்னுடைய வாய் அவர்களை பேசாது என்று சொல்லுகின்றார். எனவே அடுத்து 5வது திருப்பாடல் திசை குமிக்குலவு சீர்த்தி என்று துவங்கக்கூடிய திருப்பாடல். திசை குமிக்குலவு சீர்த்தி திசை குமிக்குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய தில்லை கூத்துகந்து தீய திசை குமி குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய. இப்பொழுது முதல் வரி 2 முறையாக அடியேன் பாடுகின்றேன். திசை குமி குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய. திசை குமி குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய. திசை குமி குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய. இப்பொழுது 2வது வரி. நசிக வெண்ணீரது ஆடும் நசிக வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் நமர்களை நணுகா நாய்கள். நசிக வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள். 2வது வரி சேர்த்து 2 முறையாக. நசிக வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள். நசிக வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள். நசிக வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள். இப்பொழுது முதல் 2 வரியையும் 2 முறையாக ஒரு வரியும். திசை பூமி குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய. திசை பூமி குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய. நசிக வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள்.
நசிக வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள். மூன்றாவது வரி முதல் வரியை போல. அசிக்க ஆரியங்கள் ஓதும் அசிக ஆரியங்கள் ஓதும் ஆதரை வேதவாத அசிக ஆரியங்கள் ஓதும் ஆதரை வேதவாத அசிக ஆரியங்கள் ஓதும் மாதரை வேத வாத அசிக ஆரியங்கள் ஓதும் ஆதரை வேத வாத அசிக ஆரியங்கள் ஓதும் ஆதரை வேத இப்பொழுது நான்காவது வரி. பிசுக்கரை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே பிசுக்கரை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே. நான்காவது வரி இணைத்து இரண்டு முறையாக அடியில் பாடுகின்றேன். பிசுக்கரை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே பிசுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிசுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. இப்பொழுது மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் இணைத்து ஒரு வரி இரண்டு முறையாக. அசிகாரியங்கள் ஓதும் ஆதரை வேதவாத அசிகாரியங்கள் ஓதும் ஆதரை வேத வாத பிசுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிசுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. இப்பொழுது பாடல் முழுவதும் ஒரு வரி இரண்டு முறையாக தாளப்பட்டு. திசை குமி குலவு சீர்த்தி தில்லை ஊத்துகந்து தீய திசை குமி குலவு சீர்த்தி தில்லை ஊத்துகந்து தீய நசிக்க வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் நசிக்க வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் அசிகாரியங்கள் ஓதும் ஆதரை வேத வாத அசிகாரியங்கள் ஓதும் ஆதரை வேதவாத பிசுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிசுக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. ஆக இந்த பாடலிலே திருமாளிகை தேவர் திசை குமி குலவு சீர்த்தி தில்லை ஊத்து சிவபெருமான் 8 திசைகளும் மேற்பட்டு பரவி இருக்கக்கூடிய புகழை உடைய தில்லை திருத்தலத்திலே நம்ம திருமுறைகளே தில்லை திருத்தலம் எவ்வளவு புகழ்மிக்க சபை அப்படிங்கிறத நமக்கு பன்னிரு திருமுறையுமே நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஏனென்றால் பன்னிரு திருமுறைகளும் போற்றப்படுகின்ற திருத்தலம் தில்லைதான். நாளை திருவாதிரை நிலையிலே
இந்த தில்லை திருத்தலத்து பெருமானை சிந்திப்பது என்பது நாம் செய்த ஒரு பெரும் பேரு. ஆகையினால் அப்படி இந்த 8 திக்குகளாலும் புகழப்படுகின்ற தில்லை. அதற்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். பெரிய புராணத்திலே சேதி நாட்டை ஆட்சி செய்த மெய்ப்பொருள் நாயனார். சேதி நாடுங்கிறது இப்ப சொல்லப்படுகின்ற திருக்கோவிலூர், திருவண்ணாமலைக்கு அருகாமை இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த சேதி நாட்டை ஆட்சி செய்த மெய்ப்பொருள் நாயனார் தில்லைகுத்த பெருமானை பூசித்த அந்த செய்தியும் நாம் அங்கு காணலாம். தேடிய மாடு நீடு செல்வம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடலே அந்த நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சியும் குறைவர கொடுத்து வந்தார் அப்படிங்கிறது அம்பல கூத்தே நடனமாடுகின்ற அந்த தில்லைக்கூத்த பெருமானை வணங்குகின்ற அடியவர்கள் தில்லைக்கூத்தரை சொல்லுவார். முத்தநாதன் அவனுக்கு அந்த 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 இழிச்செயலை செய்த முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தீமை செய்த நிலையிலே அவர் தில்லைக்கூத்த பெருமானுடைய திருவடி நிழலை பெற்றார் என்கிற தில்லைக்கூத்தனை காட்டுவார் சேக்கிழார் பெருமான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நம்முடைய திருநாளை போவார், நாளை போவேன் என்று தில்லையே தரிசிக்க முயற்சி செய்த நம்முடைய திருநாளை போவார் நந்தனாரும் அந்த தில்லைக்கூத்தை காண வேண்டும் என்று அப்படி அந்த விருப்பம் எய்திய காட்சியை நாம் காணலாம். நம்முடைய மூவர் முதலிகளும் தில்லை திருத்தல தரிசனத்தை பெரிய புராணத்திலே விதந்து பாராட்டி சேக்கிழா பெருமான் காட்டுகின்றார். மணிவாசக பெருமான் தில்லைக்கு வந்த காட்சியும் தில்லையிலே அவர்கள் செய்த அந்த திறத்தையும் நாம் பெரிய நம்முடைய திருவாசகத்திலே கண்டு அனுபவிக்கலாம். அதுபோல் எண்ணற்ற திருப்பதிகள், வரலாறுகள், புராணங்கள், வடமொழி நூல்கள் ஆகி எல்லா திருத்தலங்களிலும் எல்லா புராண உபநிடதங்களிலும் தில்லைக்கு என்ற அந்த பெரும் ஸ்தானத்தினை நாம் அந்த நூல்களிலே காணலாம். அப்ப 8 திக்குகளாலும் புகழப்படுகின்ற தில்லை. ஏனென்றால் தில்லைக்கூத்த பெருமான் நம் நாட்டிற்கே உரிய மூர்த்தி, நம்முடைய தென்னாட்டிற்கே உரிய மூர்த்தி. இந்த மூர்த்தியை நீங்கள் தென்னாட்டை விட்டு வேறு திசைக்கு சென்றால் காண இயலாது. அது தமிழகத்திற்கே உரிய மூர்த்தி. தமிழ்நாடு அல்லாத ஒரு திருத்தலமாகிய திரஞ்சை களமாகிய அந்த கேரள தேசத்திலே காணலாம். ஆக இதை கடந்து விட்டால் வேற எங்கும் இந்த அதிசயத்தக்க அபூர்வமான மூர்த்தி கிடையாது. ஆகையினால் அப்படி திசைக்கும் மிக்குலவு சீர்த்தி அப்படி மிகுந்து பாராட்டப்படுகின்ற சிறப்புடைய தில்லையிலே கூத்து நடனமாடுகின்ற பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை பூசிக்கக்கூடிய அடியார்கள் எப்படி வணங்குறாங்க அப்படின்னா, தீய நசிக்க வெந்நீரது ஆடி. அப்போ தீயவைகளாகிய தீமைகளை அழிக்க வல்லதாகிய திருநீரை பூசுகின்ற அடியார்கள். அப்ப அந்த திருநீர் எதை நீக்குகின்றது, எதை அழிக்குகின்றது அப்படின்னா தீமைகளை அழிக்க வல்லது. அப்ப இதை அணிந்து கொண்டே தீமை செய்துட்டா அப்படின்னா அப்படி ஒரு கேள்வி எழும். அதுக்கு திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுகின்றார், திருவேடம் தரித்து தீங்கு செய்பவருக்கு திருவேடமை நெருஞ்சி முள்ளாக மாறி குத்தும்பார். அப்போ அந்த திருவேடத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யார் இதை பற்றுகின்றார்கள், திருவேடத்தை யார் பற்றுகின்றார்கள் அப்படின்னா மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் திருவேடங்களை பற்றுகின்றார்கள். ஆமா, இதுதான் நித்தியம், இதுதான் சர்வ சுதந்திர வியாபியமாக நிகழக்கூடிய பெருமானுடைய திருவடியை பெறத்தக்க வல்ல சாதனங்கள் என்பதை யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அது கண்டு நிற்கும், அது பெறப்படதாக நிற்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் அப்படி நசிக்க வெந்நீரது ஆடும் நமர்களை நணுகா, அப்படிப்பட்ட அடியார்களை நணுகாது இருக்கக்கூடிய இந்த நாய்கள்னு சொல்றார். ஏன் நாய்கள் என்று சொல்லுகின்றார்? நீங்க வீட்டு நாய்க்கும் திருநாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வீட்டு நாயை வளர்க்கிற முறையும் திருநாய் இருக்கிற முறையும் அந்த வேறுபாடை நம்ம பார்க்கிறோம். நாயினா ஏதோ கீழ் அப்படின்னு நினைத்திட வேண்டாம். நாயாக பல பிறவிகளை பிறந்திருப்போம் நம்மளும். அப்போ அது ஒரு படிநிலையில வருகின்ற ஒரு யோனி ஆகிய ஒரு உயிர் தங்குகின்ற ஒரு உடம்பு தான். அப்போ அந்த நாய்ங்கிற நிலையிலிருந்து மேலே வருவதற்கு நம் புண்ணியங்கள் செய்து வந்திருக்கின்றோம். அப்போ நிறைய இடங்கள்ல நம்முடைய அருளாளர் மக்கள் நாயை உவமையாக காட்டி நாயினும் கீழாக நிற்கக்கூடியவனும் மணிவாசக பெருமான் அப்படி பணிந்து நிலையில காட்டுவார். அப்போ அந்த நாய் ஏன் அதை நாம் அதை சாற்றுகின்றார்கள் அப்படின்றால் உடனே நாம தவறான ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது. நாய் கக்கியதையே உண்ணும். நாய் எலும்பை கடித்து ஊறு விளைவிக்கப்பட்ட தன்னுடைய ஈரிலிருந்து வருகின்ற இரத்தத்தை எலும்பிலிருந்து வருவதாக எண்ணி சுவைக்கும். அது மாதிரி ஆன்மாக்களாகிய நாமும் நாம் செய்த வினை வண்ணம் நாம் வருகின்ற பிறவியை அனுபவித்து கொண்டு அது இன்பம் என்று மயங்கி கிடைக்கிறோமே, நாம் அந்த நாய்க்கு நிகரானவர்கள் என்பதை சொல்லி நாம் அதுபோல் அல்லாது நாம் அந்த பரம்பொருளாகிய சிவத்தை பெற்றோம் என்றால் நாயை போன்ற செயலிலிருந்து நாம் நீங்கி இருப்போங்கிற அந்த தத்துவத்தை நாம் அங்கிருந்து காணலாம். எனவே அப்படிப்பட்ட நாய்கள், அப்படிப்பட்டவர்கள் அப்படி இந்த
திருவேடம் தாங்கி இருக்கக்கூடிய அன்பர்களை தர்க்கவாதம் செய்வதற்காக அப்படி வடமொழியில இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் படித்து அப்படி பரிகசிக்கக்கூடிய இந்த பிசுக்கரை வேதவாதம் என்று செய்கின்ற அந்த பிசுக்கரை என்னுடைய கண் காணாது வாய் பேசாது. அப்ப அந்த பேதவாத சமயம் என்று நீங்க சித்தாந்தத்தை படிக்கும் பொழுது மீமாஞ்சையர், அப்புறம் பஞ்சராத்திரிகர் இப்படின்னு சில சமயங்கள் உண்டு. இவர்கள் எல்லாம் வேதவாத சமயத்தினர்கள் என்று நமக்கு சித்தாந்தம் நமக்கு காட்டி நிற்கும். எனவே அடுத்து 6வது திருப்பாடல் ஆடரவாட ஆடும் என்று துவங்கப்படக்கூடிய திருப்பாடல். ஆடரவாட ஆடும் அம்பலத்தமிழ்தே என் ஆடரவாட ஆடும் அம்பலத்தமிழ்தே என்னும் ஆடரவாட ஆடும் அம்பலத்தமிழ்தே என்னும் ஆடரவாட ஆடும் அம்பலத்தமிழ்தே என்னும். 2வது வரி சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை. 2வது வரி சேர்த்து இசைக்கப்படுகின்றது. சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை. முதல் வரி 2வது வரையும் சேர்த்து ஒரு வரி 2 முறையாக ஆடரவாட ஆடும் அம்பலத்தமிழ்தே என் ஆடரவாட ஆடும் அம்பலத்தமிழ்தே என்னும் சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை. பொழுது 3வது வரி முதல் வரியை போல சாடரை சாட்கை மோட சாடரை சாட்கை மோட சழக்கரை புழக்க புக்க சழக்கரை பிழக்க பிட்க சாடரை சாட்கை மூட சழக்கரை புழக்க புட்க சாடரை சாட்கை மூட சழக்கரை புழக்க பிட்க சாடரை சாட்கை மூட சழகரை புழக்க பிட்க சாடரை சாட்கை மூட சழகரை புழக்க பிட்க. 4வது வரி 2வது வரியை போல பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பேடரை காணா கண்
வாய் பேசாத பேய்களோடே பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. மூணாவது வரி நாலாவது வரி இணைத்து சாடரை சட்கை சாடரை சாட்கை மோட சழக்கரை பிழக்க பிட்க சாடரை சாட்கை மோட சழக்கரை பிழக்க பிட்க பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பாடல் முழுவதும் ஒரு வரியும் 2 முறையாக. ஆம்பல தமிதே என் மாடர வாட ஆடும் அம்பல தமிதே என் சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவீனாரை சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவீனாரை சாடரை சாட்கை மூட சழகரை பிழக்க பிட்க சாடரை சாட்கை மூட சழகரை பிழக்க பிட்க பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பேடரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. இந்த திருப்பாடலிலே நம்முடைய திருமாளிகைத்தேவர் பெருமகனார் ரொம்ப அழகான ஒரு கருத்தை காட்டுகின்றார். ஆடரவு ஆட ஆடும் அம்பலத்து அமிர்தே. தில்லை கூத்த பெருமான் இந்த திரு அம்பலத்திலே ஆடு அரவு என்று சொல்லப்படுகின்ற படம் விரித்து ஆடுகின்ற அரவை தன்னுடைய திருமேனியிலே அப்படி ஆடும் பொருட்டாக பெருமான் நடனம் ஆடுகின்றார். இந்த நடனம் ஞான கூத்து என்று சொல்லப்படுகின்ற நடனம். இது ஊழி காலத்தே சங்கார காலம் திருவாசகத்திலே மாப்பேர் ஊழி என்று மணிவாசக பெருமான் காட்டுவார். ஊழி என்பது வேறு, மாப்பேர் ஊழி என்பது வேறு. ஊழி என்பது அந்தந்த புவனங்களை மட்டும் இறைவன் அப்படி ஒடுக்குதல் என்று சொல்லப்படுகின்ற தொழிலை செய்பவன். மாப்பேரூழி என்பது படைக்கக்கூடிய பிரமனையும் காக்கக்கூடிய திருமாலையும் உருத்திரனையும் சேர்த்து மகா சங்கார காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாப்பேர் ஊழியை செய்வான் என்று நம்ம அதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கூத்தை ஆடுகின்ற பெருமான். அப்ப அந்த கூத்து அங்கு அவன் ஆடவில்லை என்றால் உயிர்கள் இயங்காது, 5 தொழில் நடக்காது. இதை எப்படி செய்கின்றான் அப்படின்னா மணிவாசக பெருமானே சொல்லுவார், இதை இறைவன் தன்னுடைய நினைப்பினால் செய்கின்றான் என்று சொல்லுவார். இறைவன் நேரடியா வந்து களத்தில் இறங்கி அப்படி செய்வதல்ல, இறைவன் அப்படி நினைக்கின்றான், நினைத்த மாத்திரத்தில் இது நடக்கின்றது என்று சொல்லுவார். எனவே அப்படிப்பட்ட கூத்து அப்படி அமிர்தே அப்படி இன்பமாகிய அமிர்தமே, தெவிட்டாத இன்பமாகிய அமிர்தமே என்று அடியார் பெருமக்கள் எல்லாரும் பாராட்டி புகழத்தக்க கூடியதாகிய அந்த தில்லை கூத்த பெருமானை, அப்படிப்பட்ட அந்த திருவடியை தன் தலைமையில் சூடி இருக்கக்கூடிய அந்த பெரும் வாய்ப்பினை பெற்ற அடியார்கள் போல் அல்லாதவர்களை நான் காண மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்லி அவர்களை பாக்கியம் இல்லாதவர்கள் என்றும், அவர்கள் அற்பர்கள் என்றும், அவர்கள் வம்பர்கள் என்றும் சொல்லுகின்றார். நீங்க சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு உண்மை நமக்கு விளங்கி நிற்கும். நல்ல ஞான நூலை படிப்பவர்களிடத்தே நல்ல ஞான நூலினுடைய பயன் அவர்களுடைய சொல்லிலும் செயலிலும் நடத்தையிலும் வெளிப்பட்டு நிற்கும். தீயவர்களோடு கூடி நிற்பவர்களுடைய அந்த சொல் செயல் நடத்தை தீயவர்களுக்கு உண்டானதாகவே வெளிப்பட்டு நிற்கும். உயிர் சார்ந்ததன் வண்ணம் சாரும் என்பது போல. அப்போ நீங்க இறைவனை அடையவில்லை என்றால்
நாம் தீமைக்குரிய செயலை செய்து கொண்டே இருப்போம் என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்கணும். ஆகையினால் அதைத்தான் இங்க அவர்களை ஏசி சொல்லுகின்றார். அப்போ அது கிடைத்தற்கரிய மானுட ஆக்கை. ஒரு பறவையையோ ஒரு ஏனைய உயிரினங்களையோ அவர் பரிகசித்து பேசவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அறிவே குறைவுதான். அப்ப கிடைத்தற்கரிய மானுட ஆக்கையில் இருந்து கொண்டு இறைவனை வணங்குபவர்களையும் ஏசிப்பவர்கள். அப்ப மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் கருணாடன் மன்னன் செய்தது போல அப்ப அவன் மாற்று நெறியை சார்ந்து சென்றான். ஆனால் நன்னெறி உடையவர்களையும் அவன் என்ன செய்தான் என்றால் அந்த தொண்டுக்கு இடையூறு செய்தான். அப்ப அது பெரும் குற்றம் என்பதை அங்கு நினைவு அப்படி உறுதிப்படுத்துவது போல இறைவனை வணங்காதிருந்தாலே நமக்கு தீவினை சேரும். வணங்குபவர்களை போய் அப்படி ஏசுவது என்பது பாவெரும் கொடுநரகத்தை கொடுக்க வல்லது என்பதைத்தான் நம்ம காட்டியிருக்கின்றார். அடுத்து 7வது திருப்பாடல் உருக்கியன் உள்ளத்து உள்ளே என்று துவங்கப்படுகின்ற திருப்பாடல். உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரளம் தேரல் மாறா உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரளம் தேரல் மாறா. 2 முறையாக உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரளம் தேரல் மாறா உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரளம் தேரல் மாறா உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரளம் தேரல் மாறா. 2வது வரி திருகுறிப்பருளும் தில்லை திருகுறிப்பருளும் தில்லை செல்வன் செல்லும் செல்வில் திருகுறிப்பருளும் தில்லை செல்வன் செல்லும் செல்வில் திருகுறிப்பருளும் தில்லை செல்வன் செல்லும் செல்வில் திருகுறிப்பருளும் தில்லை செல்வன் செல்லும் செல்வில். இப்பொழுது முதல் வரியும் 2வது வரியும் இணைத்து ஒரு 2 முறையாக உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரளம் தேரல் மாறா உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரளம் தேரல் மாறா திருகுறிப்பருளும் தில்லை செல்வன் செல்லும் செல்வில் திருகுறிப்பருளும் தில்லை செல்வன் செல்லும் செல்வில். இப்பொழுது 3வது வரி முதல் வரியை போல அருக்கரை அள்ளல் வாய அருக்கரை அள்ளல் வாய கள்ளரை அவியா பாவ கள்ளரை அவியா பாவ அருக்கரை அள்ளல் வாய 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 கள்ளரை அவியா பாவ. 4வது வரி 2வது வரியை போல பெருக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பெருக்கரை காணா கண்
வாய் பேசாத பேய்களோடே பெருக்கரை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே பெருக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பெருக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பெருக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. மூணாவது வரியும் நான்காவது வரியும் இணைத்து ஒரு வரியும் 2 முறையாக அருக்கரை அள்ளல் வாய கள்ளரை அவியா பாவ அருக்கரை அள்ளல் வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பெருக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. இப்பொழுது ஒரு வரியும் 2 முறையாக தாளமிட்டு உருக்கியின் உள்ள துள்ளே ஊரளம் தேரல் மாறா உருக்கியன் உள்ள துள்ளே ஊரளம் தேரல் மாறா திருகுறிப்பருளும் தில்லை செல்வன் செல்லும் செல்வில் திருகுறிப்பருளும் தில்லை செல்வன் செல்லும் செல்வில் அருக்கரை அள்ளல் வாய கள்ளரை அவியா பாவ அருக்கரை அள்ளல் வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை காணா கள் வாய் பேசாத பேய்களோடே பெருக்கரை காணா கள் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. பெரியோர்களே, இந்த பாடல்லே நம்முடைய திருமாளிகை தேவர் உருக்கியன் உள்ளத்து உள்ளே ஊரளம் தேரல் மாறா தேரல் அப்படின்னா தேன் பேரின்பத்தை ஏற்படுத்தக்கூடிய என் உள்ளத்தில் என் நெஞ்சத்தில் என்னுடைய ஆன்ம அறிவில் நின்று கொண்டு எனக்குள்ளே இன்பமாகி அமுதத்தை ஏற்படுத்தி கொண்டு எம்மை உம்முடைய திருவடியிலிருந்து என்றும் வழுவாதிருக்கும் பொருட்டு எனக்குள்ளே பேரின்ப நிலையை எய்தி தருகின்ற பெருமானாகிய அந்த சிவபெருமான் தில்லைக்கூத்த பெருமான் அப்படிப்பட்ட பெருமானை மாறாத திருக்குறிப்பு அருளக்கூடிய பெருமான். தில்லை திருத்தலத்திலே உடைய திருநாவுக்கரசு பெருமான் கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை என்ற திருப்பதிகத்திலே சொல்லுவார், என்று வந்தாய் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னு காட்டுவார். அந்த திருக்குறிப்பு அந்த குறிப்பை தான் இங்க சொல்றார். அப்ப அந்த அருளப்படக்கூடிய திருக்குறிப்பு அப்படி தில்லை செல்வன்பால் செல்லுகின்ற அந்த அருளை பொழிகின்ற திருக்குறிப்பு நிலையில் செல்லாத அந்த சிவத்தை வணங்காத அந்த ஏனைய ஆன்மாக்கள் அவர்கள் அள்ளல் பட்டு கொடுநரகம் போன்ற அந்த உலகங்களிலே துன்பப்படுவார்கள் என்று காட்டப்படுகின்றது. மென்மையான செயல் செய்யவில்லை என்றால் நமக்கு பிறவி வந்துவிடும். அப்போ மென்மையான செயல் என்பது பசு புண்ணியம் அல்ல, பதிபுண்ணியம். இறைவனை நோக்கி செய்கின்ற புண்ணிய செயல். உலகிலை நோக்கி செய்கின்ற புண்ணிய செயலுக்கு பிறவி உண்டு. ஆனால் அந்த பிறவியிலே இன்பமாக வாழ்வோம். இப்படி உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்வோம். ஆனால் அந்த இன்பமாகிய அந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் தீமை செய்யாதிருப்போம் என்று சொல்வதற்கு எவ்விதமாகிய உத்தரவாதமும் கிடையாது. எப்படினாலும் நாம் ஒரு வினையை செய்து விட்டு விடுவோம். நீங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் அறங்கள் செய்வாங்க, அந்த மக்களுக்கு அறங்கள் செய்வாங்க. அந்த அறங்களை செய்யும் பொழுது இப்போ பல ஆயிரம் மக்களுக்கு நாம் செய்கின்ற அறம் போக வேண்டும் என்றால் சில 100 மக்களை நாம் சில ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற அழுத்தத்திற்கு அழுத்தித்தான் அவன் வேற வழி கிடையாது. இப்ப நான் ஒரு 1000 பேர்த்துக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா
100 பேர் அங்க வேலை செய்யணும். அந்த 100 பேருக்குன்னு அழுத்தத்தை கொடுத்தாகணும், ஒரு வழி கிடையாது. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் மன வருத்தப்பட்டு செய்யலாம். இப்படி என்ன குடும்பப்படுத்துறாரே, கொடுக்கிற கூலியும் குறைவாக இருக்கின்றது, பணி மட்டும் மிகுதியாக இருக்கின்றதே அப்படிலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில வினை நாம் செய்கின்ற செயலில் இடம்பெற்று கொண்டே இருக்குங்க. அப்ப இது எப்படி செய்யணும்? பெருமானே, இது உன் திருவருள், உன்னுடைய அடியவர்களுக்கு நீ எனக்கு தந்த அருளின் வண்ணம் நான் இது செய்யக்கூடிய கடமைப்பாடு உடையவன், இது நான் செய்யவில்லை இறைவா, இது நீயே செய்கின்றாய்ங்கிற நிலையில் செய்தோமே என்றால் அந்த வினைக்கு எதிர்வினை வாராது. அது சிவபெருமானுடைய செயலாக மாறி நிற்கும். எனவேதான் அதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் அப்படிப்பட்ட செயல் புரியாது இருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் சென்று நிற்பார்கள் என்று சொல்லி, அப்படி அள்ளல்வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை, அப்படிப்பட்ட அந்த பாவத்தை பெருக்கி நிற்கக்கூடியவர்களை என்னுடைய கண் காணாது வாய் பேசாது என்று சொல்லுகின்றார். அடுத்த திருப்பாடல் செக்கர் ஒத்திரவி 100 என்று சொல்லப்படுகின்ற திருப்பாடல். செக்கர் ஒத்திரவி 100 செக்கர் ஒத்திரவி 100 இரத்திரள் ஒப்பாம் தில்லை. சேர்த்து பாடும் பொழுது 100,000 திரள் என்று வரும், பிரித்து பாடுவதனால் அப்படி அந்த வேதம் உண்டு. செக்கர் ஒத்திரவி 100 இரத்திரள் ஒப்பாம் தில்லை. 2 முறையாக இந்த முதல் வரி. செக்கர் ஒத்திரவி 100 இரத்திரள் ஒப்பாம் தில்லை. செக்கர் ஒத்திரவி 100 இரத்திரள் ஒப்பாம் தில்லை. செக்கர் ஒத்திரவி 100 இரத்திரள் ஒப்பாம் தில்லை. 2வது வரி. சொக்கரம்பலவர் என்னும் சொக்கரம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா. சுருதியை கருத மாட்டா. சொக்கரம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா. சொக்கர் அம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா. பொழுது முதல் 2 வரி சேர்த்து 2 முறையாக. செக்கர் ஒத்திரவி 100 இரத்திரள் ஒப்பாம் தில்லை. செக்கர் ஒத்திரவி 100 இரத்திரள் ஒப்பாம் தில்லை. சொக்கரம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா. சொக்கரம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா. 3வது வரி. எக்கரை குண்ட மிண்ட எத்தரை புத்தராதி. எக்கரை குண்ட முண்ட எத்தரை புத்தராதி. எத்தரை குண்ட முண்ட எத்தரை புத்தராதி. எக்கரை எக்கரை குண்ட மிண்ட எத்தரை புத்தராதி. எக்கரை உண்ட முண்ட எத்தரை புத்தராதி. எக்கரை உண்ட முண்ட எத்தரை புத்தராதி. பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே.
பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. மூன்றாவது வரி நான்காவது வரி இணைத்து ஒரு வரியும் 2 முறையாக. எக்கரை உள்ள மிழ்ட எத்தரை புத்தராதி. எக்கரை உள்ள மிழ்ட எத்தரை புத்தராதி. பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பொழுது பாடல் முழுவதும் ஒரு வரியும் 2 முறையாக தாளம். செக்கர் ஒத்திரவி 100,000 ஒப்பா தில்லை. செக்கர் ஒத்திரவி 100,000 ஒப்பா இல்லை. சொக்கரம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா. சொக்கரம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா. எக்கரை உள்ள மிண்ட எத்தரை புத்த ராதி. எக்கரை உள்ள மிண்ட எத்தரை புத்த ராதி. பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. பொக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. வாய் பேசாத பேய்களோடே. பெரியவர்கள், இந்த திருப்பாடலிலே நம்முடைய திருமாளிகை தேவர் பெருமகனார் செக்கர் ஒத்து இரவி 100,000 ஒப்பான். தில்லைக்கூத்த பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கும் தெரியுமா? செக்கர் சிவந்திருக்கக்கூடிய 100,000 சூரியர்கள். 100,000னா 1,00,000. 100,000 1,00,000 அப்படின்னா 100,000. அப்படிப்பட்ட அந்த 100,000 அந்த திரள் ஒப்பா. அப்படி 100,000 திரள் போன்று இருக்கக்கூடிய சூரியனுடைய சிவந்த ஒளி போன்று இருக்கக்கூடிய சொக்கர் அம்பலவாணர் அப்படிப்பட்ட பெருமான் என்று சொல்லப்படுகின்ற சுருதியை, வேத வாக்கினை ஓதுபவனாக, வேத வாழ்க்கை அப்படி வேத வாக்கின் வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த சுருதியை, பண்ணின் ஓசை ஒலியலா மானாய் நீயே என்று சொல்லுவார் அப்பர் சுவாமி. ஓசையிலே ஒலி போன்றவன், பண்ணிலே இசையாக நிற்பவன் என்பது போல் அப்படி வேத வாக்கினுடைய சுருதியாக இருக்கக்கூடியவனை கருதாது இருக்கக்கூடிய புறச்சமயத்தினர்கள் அவர்களை என்னுடைய கண் காணாது வாய் பேசாது என்று இந்த திருப்பாடலே நமக்கு காட்டியிருக்கின்றார். எனவே இந்த 3 திருப்பாடல் இந்த பாடல்களோடு நாம் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு 3 திருப்பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை நாம் சிந்தித்தோமே என்றால் இந்த திருப்பதியும் நிறைவாக்கப்பட்டு சேந்தனார் அருளிய திருவிசைப்பாவிற்கு செல்லலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் விழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறையரசு செய்க குறைவிழாது இகழ் வாழ்க. நான் மறையிறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிற்றம்பலம். காவாய்கணக திருடை போற்றி நிலை முறையானி போற்றி போற்றி. சிற்றம்பலம். கிளையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம்.